as a blazing sacrifice. Ascension. Lord, I offer you my life. ஜோரா பாடு. கரெக்டா பாடு. வாய்ஸ் பாடு. என்னதான் பண்ற? நீ வந்து கீழே கீழே போகும் கீழே போகும்போது வாயில பாடு. Lord, I offer my life. அது பாடு. நீ இந்த நீ பாட பண்ற. இதெல்லாம் கரெக்டா நீ பாட பண்ணி நான் அந்த லைட் வேணாண்ணா ஆஃப் பண்ணுங்க. Everything I've been through, போடுண்ணா ஒரு நிமிஷம் போடுங்க அது. sing for your glory, Lord. I offer my days to you, lifting my praise to you as a pleasing sacrifice. I offer you my life. பாருயா போடு. இது பாரு ஐசரண்டர் இருப்பாங்க
லேட்டாக ஆகும் 20 செகண்ட்ஸ் சும்மா என்ன அப்படியே பண்ணி இன்னும் ஸ்டார்ட் ஆகும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை பெரிய ஒரு விழாவை கொண்டாடுகிறது. நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஒவ்வொரு காட்சியின் பொழுது இயேசு அப்பத்தை விட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். இயேசுவை அறிந்து கொண்டு அவர்கள் இயேசுவனுடைய அந்த வல்லமைக்காக அவர்கள் ஜெபித்தார்கள் என்று அப்போஸ்தலர் பணியிலே வாசிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு விண்ணேற் அடைந்ததை பார்த்தார்கள். அவர் பிதாவினுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், அதைத்தான் நாம் கேட்க இருக்கின்றோம் இன்றைய வாசகத்தின் மற்றொரு வாசகத்திலும். எனவே இயேசு நமக்காக அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு அந்த விண்ணக தந்தையுடைய வலப்பக்கத்தில் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பாவ சாபங்களிலிருந்து விடுதலையாகி அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். எனவே கண்களை மூடுவோம், கரங்களை குவித்து ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை அழித்து சாப வாழ்க்கை அழித்து எங்களுக்கு விண்ணக வாழ்வை கொடுப்பதற்காக நீ அனைத்தையும் செய்து முடித்து விட்டு இப்பொழுது விண்ணகத்தில் எங்களுக்காக நீர் ஒரு வல்லன் ஊற்றி கொண்டிருக்கிறேன். எனவே ஆண்டவரே, இந்த திருப்பலியிலே விண்ணேற்று விழா திருப்பலிகளை ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய பங்கை ஆசீர்வதிப்பீராக. ஆசிஷ பெங்களூரு, கர்நாடகா ஸ்டேட், என்னுடைய இந்தியா தேசத்தை, உலகம் முழுவதிலும் நம்முடைய விழாவை கொண்டாடுகிற விண்ணேற்று விழா கொண்டாடுகிற அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். திருப்பலியை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்க நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக ஆண்டவர் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம்
அனைத்து பாவங்களை மன்னித்த ஒவ்வொருவரையும் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். போற்றுகிறோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆமீன் ஆமீன் ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் நேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னாள் அடையாளமாகவே இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாக நாங்களும்
அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்களும் ஒரு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சி அக்களிக்க செய்தருளியாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். The first reading, a reading from the Acts of the Apostles, chapter 1, verses 1 to 11. In the first book, Theophilus, I have dealt with all that Jesus began to do and teach, until the day when he was taken up, after he had given the commandment through the Holy Spirit to the apostles whom he had chosen. To them he presented himself alive after his passion by many proofs, appearing to them during 40 days, and speaking of the kingdom of God. And while staying with them, he charged them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father, which he said, "You heard from me, for John baptized with water, but before many days you shall be baptized with Holy Spirit." So when they had come together, they asked him, "Lord, will you at the time of restore the kingdom to Israel?" He said to them, "It is not for you to know times or seasons which the Father has fixed by his own authority, but you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth." And when he had said this, as they were looking on, he was lifted up, and cloud took him out to the sight. And while they were gazing into heaven as he went, behold, two men stood by them in white robes and said, "Men of Galilee, why do you stand looking into heaven? This is Jesus, who was taken up from you into heaven, will come in the same way as you saw him go into heaven." This is the word of the Lord. Thanks be to God. Response: God goes up with shouts of joy, and the Lord goes up with trumpet blast. All people, clap your hands, cry to God with shouts of joy. For the Lord, the Most High, we must fear, great King over all the earth. God goes up with shouts of joy, the Lord goes up with trumpet blast. God goes up with shouts of joy, the Lord goes up with the trumpet blast. Sing praises for God, sing praise. Sing praise to our King, sing praise. God goes up with shouts of joy, the Lord goes up with trumpet blast. God is the King of all the earth. Sing praise with all your skill. God is King over the nations. God reigns on his holy throne. God goes up with the shouts of joy, the Lord goes up with trumpet blast. ಎರಡನೆಯ ವಾಚನ. ಪೌಲನು ಎಫೆಸಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರದಿಂದ ವಾಚನ. ಸಹೋದರರೇ, ನಮ್ಮ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ದೇವರು, ಮಹಿಮಾನ್ವಿತ ತಂದೆಯೂ ಆದವರು ನಿಮಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ವಿವೇಚನೆಯನ್ನು ನೀಡುವ ಆತ್ಮವನ್ನು ದಯಪಾಲಿಸಲಿ. ತಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳುವ ವರವನ್ನು ಈಯಲಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ದೇವರು ನಿಮ್ಮ ಮನೋನೇತ್ರಗಳನ್ನು ತೆರೆಯಲಿ,
ಅವರ ಬೆಳಕು ನಿಮಗೆ ಕಾಣುವಂತೆ ಆಗಲಿ. ಹೀಗೆ ಅವರು ಕರೆದಿರುವ ಜನರಿಗೆ ಲಭಿಸುವ ಭರವಸೆಯ ಭಾಗ್ಯ ಎಂಥದ್ದೆಂದು, ದೇವಜನರಿಗೆ ಕಾಯ್ದಿರಿಸುವ ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಸಂಪತ್ತು ಎಂಥದ್ದೆಂದು ನೀವು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ಕ್ರೈಸ್ತ ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ಸಾಧಿಸಿರುವ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟು ಶಕ್ತಿಯುತವಾದುದು ಎಂಬುದು ನಿಮಗೆ ಮನದಟ್ಟಾಗಬೇಕು. ಈ ಮಹಿಮಾ ಶಕ್ತಿಯಿಂದಲೇ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರನ್ನು ಮರಣದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದರು. ಸಕಲ ಅಧಿಕಾರ, ಅಧಿಪತ್ಯ, ಪ್ರಭಾವ ಮತ್ತು ಪ್ರಭುತ್ವ ಇವೆಲ್ಲವುಗಳ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ಆಡಳಿತ ನಡೆಸುವಂತೆ ಸ್ವರ್ಗಲೋಕದಲ್ಲಿ ಅವರನ್ನು ತಮ್ಮ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸೀನರಾಗಿದ್ದಾರೆ. ಹೀಗೆ ಇಹದಲ್ಲೂ ಪರದಲ್ಲೂ ಕೀರ್ತಿ ಗಳಿಸಿದವರೆಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಯೇಸುಕ್ರಿಸ್ತರ ಮಹಿಮೆಯೇ ಸರ್ವಶ್ರೇಷ್ಠವಾದುದು. ದೇವರು ಸಮಸ್ತವನ್ನು ಯೇಸುಕ್ರಿಸ್ತರ ಪಾದದಡಿಯಲ್ಲಿರಿಸಿ ಅವರನ್ನು ಧರ್ಮಸಭೆಯ ಶಿರಸ್ಸನ್ನಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. ಧರ್ಮಸಭೆಯೇ ಯೇಸುಕ್ರಿಸ್ತರ ದೇಹ. ಎಲ್ಲವನ್ನೂ ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲೂ ಪೂರೈಸುವಾತನಿಂದ ಅದು ಪರಿಪೂರ್ಣವುಳ್ಳದಾಗಿದೆ. ಪ್ರಭುವಿನ ವಾಕ್ಯ. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಲಿ. ಸಕಲ ದೇಶಗಳ ಜನರನ್ನು ನನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿರಿ. ಇಗೋ, ಲೋಕಾಂತ್ಯದವರೆಗೂ ಸದಾ ನಾನು ನಿಮ್ಮೊಡನೆ ಇರುತ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனிதமாக எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகன். ஆண்டவரை மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 28 இறைவசனங்கள் 16 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இதோ, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த தாய் திருச்சபை பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விழா என்றால்
மனித குலத்திற்கே ஒரு மாபெரும் விழாவாக இதை கொண்டாடுகிறது. காரணம், ஆதியிலிருந்து முதல் மனித ஆதாமிலிருந்து வந்த பாவத்தின் வழியாக எல்லா மனிதர்களும் அந்த பாவத்தினுடைய தீமையிலே சிக்குண்டு பல துன்பங்களை பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே தான் பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி செபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, இந்த பாவ சாபத்தின் விடுதலையாக்கி எங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்வை தருவீராக, நாங்கள் நல்ல ஆரோக்கிய சௌக்கிய பலத்தோடு வாழக்கூடிய வாழ்வை தருவீராக என்று இஸ்ராயேல் மக்கள் செபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள். அந்த வாக்குத்தத்தின்படி இயேசு வந்து அனைத்தை முடித்தார். கல்வாரியிலே முடித்துவிட்டு அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் இயேசு காட்சி கொடுத்தார். அன்புக்குரியவர்கள், இதுதான் மாபெரும் ஒரு அற்புதமான செயல் உலகத்திலேயே, ஒரு பெரிய அதிசயமான செயல் உலகத்திலேயே. இயேசு உயிர்த்தெழுந்தார். எல்லா மனிதர்களும் செத்துக் கொண்டிருந்தார்கள். சாகடிக்கிற சக்திகள் உலக நிறைய உண்டு. வெறும் நோய்கள் மட்டுமல்ல, பாவத்தினுடைய தீமைகள், உலகத்தில் இருக்க மனித தீமைகள், இயற்கை தீமைகள் எல்லாரும் மனிதனை சாகடிக்கிற ஒரு சக்தியாக இருக்கிறது. எனவே எல்லா சக்திகளையும் ஆண்டவர் இயேசு அழித்து விட்டார். கல்வாரியிலே அழித்துவிட்டு இயேசு மரணத்தை வென்றவராக உயிர்த்தெழுந்து அப்போஸ்தலருக்கு காட்சி கொடுத்து அவர் கூறினார், நீங்கள் இந்த வல்லமையை பெறப் போகிறீர்கள். இதோ நான் உயிர்த்தெழுந்து விட்ட உயிரோடு இருக்கிறேன், ஒரு சமாதானம் சொன்ன பொழுது அப்போதுதான் அவர்களுக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி, உடலிலே எழுச்சி, உடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான மாட்சியை அவர்கள் பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, பாய்ந்து கொண்டிருந்தவர்கள், கோடையாக இருந்தவர்கள், எல்லா சக்தியும் மற்று போய் ஒரு வீட்டில் முடங்கி இருந்தவர்களுக்கு இயேசு காட்சி கொடுத்த போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்க, ஜீவன் அதிபதியாக இருக்கிறேன், எனவே நீ கவலைப்படாதீர்கள், ஜெபிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய 40ஆம் நாளிலே நீ கேட்டீர்கள். முதல் வாசகத்திலே லூக்கா எழுதிய அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இதை வாசி கேட்டோம். இயேசு உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்தார் 40 நாட்கள். பிறகு அவர் 40ஆம் நாளிலே அவர்கள் முன்னாலே அவர்களை ஆசீர்வதித்து அப்படியே பரலோகத்துக்கு சென்றதை பார்த்தார்கள், விண்ணக சென்றதை பார்த்தார்கள். அவர்கள் அப்படி ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், எப்படி இருந்திருக்கும். இயேசு அப்படியே மேலே போவதை பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, இதை பார்த்த பொழுது அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். பரலோகத்தினுடைய வல்லமை இயேசு பெற்றுக் கொண்டார். அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது வானத்து தேவர் வந்து அவர் காட்சிகள் சொல்லுகிறார்கள், சீடர்களே, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சி இன்னும் பெரிய காட்சியாக இருக்க போகிறது. எவ்வாறு இயேசு பரலோகம் சென்றதை காண்பீர்களோ அதே போல அவர் மீண்டும் வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னபோது அவர்களுக்கு புரியவில்லை. அன்புக்குரியவர்களே, இயேசு விண்ணப்படைந்து விண்ணகத்தில் இருக்கிறார். அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 2020 ஆண்டுகள் ஆகிறது. 2020 ஆண்டுகளும் வல்லமை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் சொன்னார் அப்போஸ்தலருக்கு, நீங்கள் ஜெபிக்கும் போது வல்லமை. என்ன வல்லமை? பரிசுத்த ஆவியின் வல்லமை. அன்புக்குரியவர்கள், இதுதான் உலகத்திலே மாபெரும் வல்லமை. இயேசு இந்த பரிசுத்த வல்லமை கொண்டு தான் எல்லா தீமைகளும் அளித்தார், நோய்களை குணமாக்கினார். அவர் சாபத்தையும் எல்லா சாப சக்தியும் அளித்து அவர் வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். அதே வல்லமையின் ஆவியானவர் நமக்கும் கொடுப்பார் என்பதை சொன்னார். இந்த அப்போஸ்தலர்கள் பெற்றுக் கொண்டார்கள். 2020 ஆண்டுகளுக்கு முன்னால்
இப்போது நாம் அதை பெறப்போகிறோம். இது அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் வல்லமையோடு வாழ் நமக்கு தெரியும். அப்போது எப்படியாக வாழ்ந்தார்கள் என்று மைனாங்கோலிகள், பலீனமற்றவர்கள், அற்றுப்போய் இருந்தவர்கள், முன்னுக்கு உதவாதவர்கள், எல்லாவற்றும் எழுந்து போயிருந்தவர்கள் பரிசுத்த ஆவி வல்லமை பெற்ற பிறகு பெரிய காரியங்களை செய்தார்கள். தைரியத்தோடு வாழ்ந்தார்கள், துணிச்சலோடு வாழ்ந்தார்கள். யாருக்கும் பயப்படவில்லை, எந்த சக்தியும் பயப்படவில்லை. அது எல்லா சக்தி இவர்களை பார்த்து பயந்து ஓடியது, நோய்கள் இவர்களை பார்த்து பயந்து ஓடியது, பேய்கள் இவரை பார்த்து பயந்து ஓடியது, மரணம் கூட அவர்களை பார்த்து பயந்து ஓடியது. மரணத்தை வென்று அவர்கள் அப்போஸ்தலர்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த வல்லமை எப்படி வந்தது என்றால் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெபித்துக் கொண்டிருந்த 50ஆம் நாளிலே 50th day 50 நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதைத்தான் அடுத்த வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பரிசுத்த ஆவியின் விழாவை கொண்டாடுகிறோம். இன்று இயேசு விண்ணேற்பு அடைந்து அந்த ஆவியின் வல்லமை ஊற்றின அப்போஸ்தலர்கள் மீது அதே போல நாமும் அப்போஸ்தலர்கள் பெற்ற அதே வல்லமையை 50ஆம் நாளிலே பெறப்போகிறோம் அடுத்த வாரத்தில். எனவே என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும். கடந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நவநாளை தொடங்கினோம். இந்த நவநாளில் இருக்கிறோம். இப்பொழுது இந்த நவநாட்கள் என்றால் நவரத்தன வல்லமை ஊற்றுகிறார் ஆண்டவர், நவமான வல்லமை ஊற்றுகிறார். எனவே அந்த ஆவியின் வல்லமையை நான் பெறுகிற ஒரு முக்கியமான காலம் இது, முக்கியமான நேரம் இது. எனவே இப்படி எல்லாமே லாக்டவுன், இன்று விசேஷமான லாக்டவுன். இன்று யாரும் வெளியே போக முடியாதபடி இது எல்லாரும் உள்ளே இருக்கிற வீட்டுக்குள்ளே. அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் இருந்தார்கள், வீட்டுக்குள்ளே ஆவியான் இறங்கி வந்தார். அதே போல நாம் கூட இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக பெறுவதற்காக ஜெபிக்க வேண்டும் நாம் குடும்பத்திலே. எனவே இந்த விசேஷமான விண்ணப்ப விழாவிலே ஆண்டு வரம் கேட்கும் ஆண்டவரே, எங்களுக்கும் வல்லமை வேண்டும். அப்போஸ்தலர்கள் பயந்து நடுங்கி எல்லாத்தையும் இழந்து போயிருந்தார்கள், வல்லம் பெற்றுக் கொண்டு பெரிய காரியங்களை செய்தார்கள். எங்களுக்கும் அதே கதிதான். நாங்களும் இப்ப பயந்து கொண்டிருக்கிறோம். கவர்மெண்ட் பயந்து கொண்டிருக்கிறது, உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. இந்த வைரஸ் வழியாக நாங்கள் இந்த பயப்படாத ஒரு வல்லமை எங்களுக்கு தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வருகிற பொழுது அவர் எல்லா பயத்தை நீக்கி அற்புதமான வல்லமை கொடுப்பார். எனவே நோய்களை குணமாக்குற வல்லமை, தீமைகள் அளிக்கிற வல்லமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கையார் உலகமே அழிந்து கொண்டிருந்தாலும் நான் பயப்படக்கூடாது. இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் உலகத்து சக்தியை பார்த்து பயப்படும் கிறிஸ்துவன் அல்ல. கிறிஸ்துவன் யார்? இந்த உலகத்தில் எல்லா சக்தி என்னை பார்த்து பயப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. எல்லா சக்திகளும் என்னை பார்த்து பயப்பட வேண்டும். இதைத்தான் வாழ்ந்து காட்டினார்கள் அப்போஸ்தலர்கள். அவர்களை பார்த்த எல்லா தீமைகளும் பறந்தோடியது. அதே போல இயேசுவனுடைய ஆவியானவர் எனக்குள் வந்தால், வல்லமை எனக்கு வந்தால் எல்லாமே பறந்தோடும். எனவே அந்த வல்லமைக்காக நான் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பங்குகளுக்கு அனைவரும் ஜெபிக்க வேண்டும். ஏன் நம்முடைய ஆஸ்தாயிஷ பெங்களூர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. விசேஷமாக அதை பெறுவதற்காக ஜெபிப்போம். வருகிற வெள்ளிக்கிழமை கூட விசேஷமாக பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறுவதற்காக ஜெபம் இருக்கிறது. அது ஆஸ்தாயிஷன் பெங்களூரில் இருந்து அந்த ஆற்றில் வரும். எனவே 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு இருக்கிறது. அதே போல் அடுத்த வாரம் காலை 9 மணிக்கு இந்த பரிசுத்த ஆவியின் பெருவிழாவின் திருப்பலி இருக்கும். அதை தொடர்ந்து 3 மணிக்கு நம்முடைய ஆசிரியர் பெங்களூரிலிருந்து நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறுவதற்காக. எனவே இந்த வாரத்திலே விசேஷமான வல்லமை பெறுவோம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். எது க்ளோஸ் ஆயிருந்தாலும், எது லாக்டவுன் ஆயிருந்தாலும் இயேசுடைய வல்லமை எதுவுமே லாக்டவுன் பண்ண முடியாது, எதுவுமே மூட முடியாது. எல்லாவற்றையும் அவர் வென்று வெற்றி வாழ்வை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். எனவே அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். Dear brothers and sisters, today you're celebrating the greatest feast, Ascension Feast. Jesus rose from the dead 40 days after the apostles. After that, he was taken up to heaven.
when the apostles saw it, they were so shocked. They never thought all this will happen. When they lived with Christ for 3.5 years, they saw the miracles, wonderful miracles that Jesus has done. All the people were healed, any kinds of people. All the sick people were healed, dead people were raised from the life, and they received a new life in them. All the powers were there, even the wind and the sea calmed when Jesus gave a command. Such a power they saw when Jesus was alive. But when he was crucified on the cross, they lost the hope. They thought everything is finished, everything is gone. Jesus, such a powerful person, we all followed him, now everything is gone. He was crucified, he become powerless on the cross. No. Jesus took our powerlessness on him. We were powerless. All the human beings were powerless because every person who sin will become a powerless person. When I sin, I have no power. Satan has power. All the evil has got power. Sickness has got power. When I believe in Jesus, I have the power. So, Jesus took my weakness, your weakness, the whole world weakness on him and destroyed all our weakness on the cross. One thing the whole Bible says, Satan was powerful, all the children of Adam were powerless. That was the history of mankind. Even now, what's happening in the whole world, what's happening in America, what's happening in Europe, what's happening everywhere here. There were Christian countries, when they lost the power of the Jesus, when they lost the power, they become weak persons. And Satan is ruling them. Satan's power is haunting them. The coronavirus haunting them, killing them, destroying them. Priests, so many have died because of what? Because I don't have that power in me. My dear brothers and sisters, what is the greatest power in this world? Jesus' power is the greatest power. Nothing compared to his power, it's the whole truth. So, today, as we celebrate the Ascension Feast, why Jesus did? All the apostles saw, he was powerless on the cross, but as he promised, as he gave the hope to them, I will rise up again on the third day. The same way he rose up on the third day, appeared to the apostles, I gave them peace, they saw, they touched them, saw, they were all marveling at the risen glory of Jesus. 40 days he was with them, and on the 40th day, he was taken up to heaven. They were all astonished. What is his power? Jesus, as we heard, he got all the powers on this earth. He came and destroyed the total power of Satan, total power of all the darkness, all the negative power, and Jesus got the power now. And through what he gives the power to the Holy Spirit. That's what he told the apostles, keep praying, and I will make you a powerful person. They were powerless persons, they were all trembling, they all fear, they all weakness, everything weak. The heart, soul and mind, the whole body, everything was weak. But when Jesus gave them the Holy Spirit power, they become energetic people. They become incredible people. They do all the miracles, wonderful miracles they have done. You see what they have done, great miracles. So Peter would say, what he says, I have no silver or gold. He told the lame person, I have the power of Jesus, get up and walk, see the power. The person got up, he ran with the power. And that is the power he gave to the apostles, that's the power he gave to all the saints, and that's the power he is giving to me and to you. Today, you have to ask it. These are the days we are in the dominion of the Holy Spirit. I am powerless. It's a whole truth. Everybody is powerless. But Jesus is a powerful God. In this Eucharist, Jesus gives him the power. You cannot receive the Eucharist physically, but spiritually you can receive it as we are taking part in the Mass. Ask Jesus, Lord, I want to become a powerful person in the time of powerless things that was going on. Everything has made man is a powerless now. One coronavirus made the whole world powerless. America, all the European countries, Russia, China, the whole world is powerless. But I am not powerless. I am a powerful person because I have the power of heaven. I have the power of heaven. I have the power of the Almighty God. El Shaddai God I got. The power of El Shaddai God is there in me. So I can do all things in Christ who strengthens me. When you read Philippians chapter 4 verse 13, it says,
I can do all things in Christ who strengthens me. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಇವತ್ತು ನಾವು ಯೇಸು ಸ್ವಗಾನದ ಹಬ್ಬವನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ಈ ಸ್ವಗಾನ ಹೊಂದಿ ಅವರು ದೇವರ ಬಲಭಾಷೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಒಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದರು, ಪ್ರೇಷಿತರಿಗೆ ನಾನು ನಿಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಶಕ್ತಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು. ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯರೇ, ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಯೇಸು ನಮಗೆಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಪಾಪದಲ್ಲಿದ್ದೇವೆ, ಶಾಪದಲ್ಲಿದ್ದೇವೆ, ನಾವೆಲ್ಲ ರೋಗದಲ್ಲಿ ಲೋಕದ ಶಕ್ತಿ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಭಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇತ್ತು. ಅದೇ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ಭಯದಿಂದ ನಡುಗಿರುವಾಗ, ಕತ್ತಲೆ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ನಡುಗಿದಿರುವಾಗ, ಯೇಸುವೇ ನೀವೇ ಬೆಳಕಾಗಿ ಬಂದರಿ, ನೀರೇ ಸ್ವಲ್ಪದ ಬೆಳಕನ್ನು ತಂದು ದೇವರೇ ನನ್ನ ಬಾಳನ್ನು ಬೆಳಗಿಸಿದರೆ ಸ್ವಾಮಿ, ಎನ್ಮೇಲೆ ಯಾವ ಕತ್ತಲ ಶಕ್ತಿಗೂ ರೋಗದ ಶಕ್ತಿಗೂ ರೋಗದ ಶಕ್ತಿಗೂ ನಾನು ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ ಯೇಸುವಿನ ಶಕ್ತಿಯಿಂದ ಎಲ್ಲೂ ಮಾಡಿದ ಶಕ್ತಿ ನನ್ನೊಳಗೆ ಇದೆ ಎಂದು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ಪ್ರೇಷಿತರು ಆ ಶಕ್ತಿಯಿಂದ ಬಾಳಿದ ಶಕ್ತಿಯುತರಾದ ಒಂದು ಬಾಳಿದರು. ಸರ್ವಶಕ್ತ ದೇವರಾದ ಅಭಿಷೇಕವನ್ನು ಪಡೆದರು. ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತ ದೇವರು. ನೀವು ಯಾದಕಾಂಡದಲ್ಲಿ ಓದುವಾಗ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಅಬ್ರಾಮನಿಗೆ 100 ವಯಸ್ಸಾಗಿದಾಗ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನೇ ಎಚ್ಚರಾಯ್ ದೇವರು, ನಾನೇ ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಸರ್ವಶಕ್ತ ದೇವರು, ನನ್ನಿಂದ ಆಗಲು ಯಾವುದು ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಹತ್ತದ ಅಡಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಅವನಿಗೆ ನಂಬಿಕೆ ಬಂತು. ಯಾರಿಗೆ? ಅಬ್ರಹಾಮನಿಗೆ 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಅವರಿಗೆ ದೇವರು ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟರು. 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಯಾವ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ ಅವರಲ್ಲಿ, ಸಾಲಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇರಲಿಲ್ಲ. ಆದರೆ ಸರ್ವಶಕ್ತ ದೇವರು ಅವರಿಗೆ ಶಕ್ತಿ ಬೆಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಅದರಿಂದ ಒಂದು ಉನ್ನತ ಸಂಧಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು. ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಹೇಳಿದರು, ಆಕಾಶ ನಕ್ಷತ್ರಗಳಂತೆ ನಿನ್ನ ಸಂಧಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತೇನೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ ಕಾರಣ ಅವರು ನಂಬಿದರು. ಯಾರು? ಅಬ್ರಹಾಂ ನಂಬಿದರು, ಸಾರ್ ನಂಬಿದರು. ಅದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು. ಪ್ರಿಯರೇ, ಇದೆಲ್ಲ ಬೇರೆ ಇದರಲ್ಲಿ ಬೈಬಲಲ್ಲಿ ಬರೆದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದನ್ನು ನಡೆಯುವ ಒಂದು ಶಕ್ತಿ. ಬೈಬಲಲ್ಲಿ ಬರೆದ ಪ್ರತಿಯೊಂದು ವಾಕ್ಯ ಎಲ್ಲ ಅತಿಶಯವನ್ನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವ ಶಕ್ತಿ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಈ ಸರ್ವಶಕ್ತ ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಇಟ್ಟು ಬಾಳುವಾಗ ಎಲ್ಲ ದುಷ್ಟ ಶಕ್ತಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ಇವತ್ತು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ದೇವರೇ, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪ್ರೇಷಿತರಿಗೆ ನೀ ಅದ್ಭುತ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿರು, ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಶಕ್ತಿಯಿಂದ ನೀವು ಎಲ್ಲ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ಬೇಕು ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ, ನನ್ನ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ನಾ ಪಾಪದಲ್ಲಿರುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇರುವುದಿಲ್ಲ, ಶಕ್ತಿ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ, ನಾನು ವೀಕ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡಿಸ್ತೇವೆ. ನಾನು ಪಾಪದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ದೇವರ ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೇಳಿ, ಯೇಸುವೇ, ನನ್ನ ಪಾಪದಿಂದ ನನಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ, ಬೆಲ ಇಲ್ಲ. ನಾ ಮಾಡಿದ ಅದೇ ಅಬ್ರಾಮ್ ಎಲ್ಲ ಇವರು ಆದಾಮನು ಹೇಳಿದ ಎಲ್ಲ ಪಾಪ ಮಾಡಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹೇಳಿದ್ರು. ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ ಎಲ್ಲ ಶಕ್ತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು, ನನ್ನಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನನ್ನಲ್ಲಿ ಏಕೆ ಭಯ ಇದೆ, ನಾನು ಹೇಳಿಕ್ಕೆ ಲೋಕವನ್ನು ನೋಡುವಾಗ ಇನ್ನು ಮುಂದೆ ಏನು ಮಾಡಬೇಕು ನಾನು? ಇದೆಲ್ಲ ಲಾಕ್ಡೌನ್ ಆಗಿ 2 ತಿಂಗಳಾಯಿತು, ಕೆಲಸ ಇಲ್ಲ, ಏನೂ ಇಲ್ಲ, ಮನೆಯಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ, ಏನು ಸಂಪತ್ತು ಇಲ್ಲ. ಪ್ರಿಯರೇ, ಈ ಒಂದು ಭಯ ಎಲ್ಲ ನೀಗಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಯೇಸು ನಾನೇ ಸರ್ವಶಕ್ತ ದೇವರು, ಐ ಆಮ್ ದಿ ಎಲ್ ಶಡೈ ಗಾಡ್. ಆದ್ದರಿಂದ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಹೇಳಿ ಆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. ನಾವು ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ವಿಶ್ವಾಸದಿಂದ. ದೇವರೇ, ನಾನು ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡು ಯಾವ ಶಕ್ತಿಯು ಭಯದಿಂದ ನಾ ಬಾಳಬೇಕು, ಯಾವ ಶಕ್ತಿ ನನ್ನನ್ನು ಭಯಪಡಿಸಬಾರದು, ನಾನು ಎಲ್ಲ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡುವ ಒಂದು ಶಕ್ತಿಯುತರ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲಿ ಎಂದು ಈಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ನವೀನ ದಿನಗಳಿದ್ದೇವೆ. ಬರುವ ಶುಕ್ರವಾರ ವಿಶೇಷವಾದ 6 ಇರುತ್ತದೆ, 6 ಗಂಟೆಗೆ ಅದನ್ನು ನೋಡಿರಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವ ಭಾನುವಾರ ಬೆಳಗ್ಗೆ ಪೂಜೆ ಇರುತ್ತದೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹಬ್ಬದ ಬಲಿಪೂಜೆ. ಆ ನಂತರ
ಮಧ್ಯಾಹ್ನ 3 ಗಂಟೆಗೆ ವಿಶೇಷವಾದ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಅಭಿಷೇಕ ಪಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಆಶ್ರಯ ಮೂಲಕ 3 ಗಂಟೆಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ 3 ಗಂಟೆಗೆ ಈ ಒಂದು ಆರಾಧನೆ ಇರುತ್ತದೆ. ಭಾಗವಹಿಸಲಿ. ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அன்புக்குரியவர்களே, நம் அனைவரும் நமது விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். எனவே நாம் விசுவாசம் கொண்டவர்களாக நாம் ஜெபிப்போம். அப்போஸ்தலர்களைப் போல பரிசுத்தாவின் வல்லமைக்காக அன்றாவின் அபிஷேகத்தை ஆண்டு ஊற்ற வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வல்லமை உள்ள கிறிஸ்துவார வரம் கேட்போம். விசுவாச அறிக்கை எழுதி நிற்போம். அனைவரும் சேர்ந்து விசுவாச அறிக்கையிடுவோம். விண்ணகத்தை மன்னகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையா கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரிந்து பிறந்தார். போன்டியஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கிய 3ஆம் நாள் இறந்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாவல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பினை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்முடைய எல்லா காணிக்கை நம்மை அர்ப்பணிப்போம். இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை நீரே மாற்றி எங்களுக்கு ஒரு புதிய வளமுற்றுவீராக என்று நம்ம தேவைகளை வைத்து காணிக்கை ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் கொடுக்கிற திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றத்தாக்கபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உடைய திரு அவை அனைத்து அடுக்காகவும் ஒரு கையில் இருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்களுடைய விண்ணேற்பு விழாவை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவே அர்ப்பணிக்கின்றோம். உம்மோடு ஒன்றிலே நீரே புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்கள் விண்ணகத்துக்குரிய வரையை நாடுவே அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள், ஆண்டவரிடம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, பரிசுத்தமான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நான் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புரையின்றி உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் அணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பெடுக்கிறவருமான ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று என் திருவுடல் அவ்வண்ணமை உணவாருடைய பெண் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்திடம் சிலரு காணித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமிடமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்க கிணத்துக்கு கொடுக்கின்றோம். உன் திரும்ப நன்று ஊழியம் புரிய தகுதலை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாமியுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் பரவி இருக்கும் திறவினர் கூந்தரும் மிக திருத்தந்தை பிரான்ஸ் எங்கள் பேராய பீட்டர் எல்லா திலர் அனைவரும் திரு அவை அன்பரை பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கம் தெளிவுகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உத்தமோடு ஏற்றுக்கொள்ளும். அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோவான், இவ்வுலகில் முப்புதர்களாக வாழ்ந்த புனிதர்களாக அனைவருடனும் நிலைவாழ் பங்கோடு தகுதி பெற்று திரும்ப கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேற்ற வரமருள மன்றாடுகிறோம். ಪ್ರಿಯರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರೀಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ, ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಪ್ರೇಷಿತರಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಆ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಅಭಿಷೇಕವನ್ನು, ಪವಿತ್ರಾತ್ಮರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಇವು ನವೀನ ದಿನಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ದೇವರೇ, ನಮಗಿನ್ನೂ ಶಕ್ತಿ ಬೇಕು ಸ್ವಾಮಿ, ಪರಲೋಕದ ಶಕ್ತಿ, ಪವಿತ್ರಾತ್ಮರ ಶಕ್ತಿ, ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಭಯದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಶಕ್ತಿ, ಎಲ್ಲ ರೋಗದಿಂದ ಗುಣಪಡಿಸುವ ಶಕ್ತಿ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರೇ ಜಯಶಾಲಿಯಾಗ ಮಾಡುವ ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವರೇ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸಿ, ಕುಟುಂಬದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸುರಿಸಲಿ ಸ್ವಾಮಿ. ನಾವು ವಿಚಾರ ಮೇಲೆ ಎಲ್ಲರಿಗೆ, ಎಲ್ಲ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ದೇವರೇ, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಡೈಸಿಸ್ಗೆ ಸ್ವಾಮಿ, ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾಗೆ ಸ್ವಾಮಿ, ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬೇಕು ಈ ಒಂದು ಶಕ್ತಿ ದೇವರೇ, ಲೋಕಕ್ಕೆ ಬೇಕು ಶಕ್ತಿ ದೇವರೇ. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸುವೆ ಈ ಶಕ್ತಿಯನ್ನು ಪ್ರೇಷಿತರಿಗೆ ಎಲ್ಲ ಸಂತರು ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪಡೆಯುವಂತೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಪಿತಾ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಸ್ವರ್ಗದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮ ನಾಮ ಪೂಜಿತವಾಗಲಿ, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಬರಲಿ, ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಸ್ವರ್ಗದ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಅನ್ನದ ಆಹಾರವನ್ನಿಂದ ನಮಗೆ ನೀಡಿರಿ, ನಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದವರು ನಾವು ಶ್ರಮಿಸುವ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸದೆ ಕೇಡಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿರಿ. ಪ್ರಭು, ಸಕಲ ಕೇಡುಗಳಿಂದ ನಮ್ಮ ರಕ್ಷಿಸರೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ದಯೆಯ ನೆರವನ್ನು ಪಡೆದು ಪಾಪದ ಸದಾ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಎಲ್ಲ ಸಂಪೂರ್ಣ ಸುರಕ್ಷರಾಗುವಂತೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶಾಂತಿಯ ದಯೆಯಿಂದ ಕರುಣಿಸರಿ. ನಾವು ಸ್ವರ್ಗೀಯ ಆನಂದವನ್ನು ನಮ್ಮ ರಕ್ಷಕ ಯೇಸುವಿನ ಸಾಹವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. ಏಕೆಂದರೆ ರಾಜ್ಯಭಾರವು, ಅಧಿಕಾರ, ಮಹಿಮೆ ಯುಗಾಂತರಕ್ಕೂ ನಿಮ್ಮದೇ. ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಪ್ರೇಷಿತರಿಗೆ ನಿಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ, ನನ್ನ ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಂದು ಹೇಳಿದರೆ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಲೆಕ್ಕಿಸದೆ ನಿಮ್ಮ ತನ್ನ ಸಭೆ ವಿಶ್ವಾಸ ನಿರೀಕ್ಷಿಸರಿ. ಅದರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಶಾಂತಿಯನ್ನು, ಐಕ್ಯಮತ್ತೆಯ ದಯದಿಂದ ದಯಪಾಲಿಸರಿ. ಈಗ ನಾವು ಜೀವಿಸುವ ಕಥ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಆಮೇಲೆ ಪ್ರಭುವಿನ ಶಾಂತಿ ಸದಾ ನಿಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಡನೆಯೂ ಇರಲಿ. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಪರಸ್ಪರ ಶಾಂತಿಯನ್ನು ಕೋರೋಣ. ಲೋಕದ ಪಾಪಗಳು ಪರಿಹರಿಸುವ ದೇವರ ಕುರಿಮರಿ ನಮಗೆ ದಯೆ ತೋರಿರಿ. ಲೋಕದ ಪಾಪಗಳು ಪರಿಹರಿಸುವ ದೇವರ ಕುರಿಮರಿ ನಮಗೆ ದಯೆ ತೋರಿ. ಲೋಕದ ಪಾಪಗಳು ಪರಿಹರಿಸುವ ದೇವರ ಕುರಿಮರಿ ನಮಗೆ ಶಾಂತಿ ನೀಡಿರಿ. ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೋ, ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಸ್ವರ್ಗಾರೋಹಣ ಹೊಂದಿ ದೇವರ ಪಿತಾದೇವ ಬಲವಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮರ ಶಕ್ತಿಯನ್ನು, ಪವಿತ್ರಾತ್ಮ ವರದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸುವ ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ, ಆತ್ಮದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ಸಮಾಜದಲ್ಲಿ ಸುರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ.
ಇಗೋ ದೇವರ ಕುರಿಮರಿಗೂ ಇವರ ಲೋಕದ ಪಾಪಗಳ ಪರಿಹರಿಸುವರು. ಕುರಿಮರಿಯ ಭೋಜನಿಗೆ ಮಾನಿತರು ಭಾಗ್ಯವಂತರು. ಪ್ರಭು ತಾವು ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ನಾನು ಪಾತ್ರನಲ್ಲ, ಆದರೆ ತಾವು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ನುಡಿಯಿರಿ, ನನ್ನ ಆತ್ಮವು ಸ್ವಸ್ಥವಾಗುವುದು. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சொன்னது போல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் பரிசுத்த ஆவி விழாவை கொண்டாடுகிறோம். எனவே முக்கியமான விழா. இந்த விழாவிலே ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துக. நான் சொன்னது போல நம்மிடத்திலே சக்திகளே பலம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற தீமைகளை வெல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் வெள்ளையே நமக்கு சக்தி இல்லை என்றால் நிறைய சக்திகள் இருக்கிறது. இந்த தீமையை விட எல்லா சக்தியும் அளிக்கிற வல்லமை கொடுக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. பரிசுத்தாவின் வல்லமை கொடுக்கிறார். எனவே அதற்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்கள் ஜெபிக்கிற நாட்கள் கடந்த வெள்ளிக்கிழமை என்று தொடங்கி இருக்கிறோம். பரிசுத்தாவினுடைய நவநாளே. எனவே நவநாட்களை ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டவர் அந்த வல்லமை கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் நம்முடைய பங்கில் இருக்கிறவர்களுக்கும் என் உலகத்தில் அனைவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க சொன்னது போல வருகிற வெள்ளிக்கிழமை கூட விசேஷமான ஜெபம் இருக்கிற ஆராதனை இருக்கிறது. அது மூலியமாக அதை பாருங்கள். அதே போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை விழாவை கொண்டாடுகிறோம், பரிசு விழாவை. அதை தொடர்ந்து மதிய 3 மணிக்கு நாட்டிலிருந்து இது பரிசுத்தாவின் ஆராதனை இருக்கிறது. அந்த ஆராதனையை நாம் கலந்து கொண்டு இது உலகத்திற்கு எல்லாரும் வல்லமை பெற விசேஷமாக ஜெபிப்போம். பிரிய சகோதர ಸಹೋದರಿಯರೇ, ನಾವು ಭಾನುವಾರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಹಬ್ಬವನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ಬೆಳಗ್ಗೆ 9 ಗಂಟೆಗೆ ಬಲಿಪೂಜೆ ಇರುತ್ತದೆ. ಹಬ್ಬದ ಬಲಿಪೂಜೆ ಮತ್ತೆ 3 ಗಂಟೆಗೆ ವಿಶೇಷ ಆರಾಧನೆ ಇರುತ್ತದೆ ಆಪ್ಟೈಸಿಸ್ ಮೂಲಕ. எனவே ಆದ್ದರಿಂದ ನೀವೆಲ್ಲರೂ ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮರ ಶಕ್ತಿ ಪಡೆಯಲು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. Brothers and sisters, as we are in the Novena days of the Holy Spirit, we pray. The apostles prayed, they received the power. The powerless apostles became powerful apostles. Everyone, we are powerless. We don't have power. It's the whole truth. The whole world is powerless. But Jesus is a powerful God. Till today, past 2020, all have died and gone. Powerless people have died. All the powerful people, they rose again. Jesus rose again. They had the power to be apart. They also rose again. All the saints rose again. They are in heaven. We are also going to have the same power as Jesus rose from the dead and gone to heaven. The same way, we also want to go to heaven. That's the whole truth. There's two places, heaven and hell. Here it decided. When I pray and ask the Father, Holy Spirit, when I have the Father, Holy Spirit,
I can do all things, all power is there. I can destroy all the evil danger in this world and live a victorious life. So, coming Sunday we'll be having the feast mass at 9 o'clock. At 3 o'clock we'll be having adoration in Archdiocese app. So I'm going to pray and everybody participate. We're going to pray for the whole world. It is not the whole world is made of this power, whole world is made of this delivered. We pray for them, the Lord will bless. Let's all stand and receive the blessing from the Lord Jesus. So we'll all pray and ask God to bless everyone, ask God to bless all the people on this Ascension feast so that the Lord will bless them. Behold, I am with you always, even to the end of the age, says the Lord. Hallelujah. Let us pray. Almighty ever-living God, who allow those on earth to celebrate divine mysteries, grant, we pray, that Christian hope may draw us on them, to where our nature is united with you, through Christ our Lord. Amen. The Lord be with you, and with your spirit. May Almighty God bless you, the Father, the Son, and the Holy Spirit. Amen. Go in the peace of Christ. Thanks be to God.